ஸோ இன்னைக்கு நம்ம செமன் அனாலிசிஸ் பண்றோம். ஸோ யூஸ்வலா செமன் அனாலிசிஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல. மேல்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி ஃபர்டிலிட்டிக்கு போறவங்களுக்கு எல்லாருக்குமே செமன் அனாலிசிஸ் பண்ணும். இது ஒரு பேசிக்கான ஒரு டெஸ்ட். செமன் அனாலிசிஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்பெர்ம் கவுண்ட், மொட்டிலிட்டி அண்ட் மார்ஃபாலஜி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்பெர்ம்ஸ், இது மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்பெர்ம்ஸ். ஸோ இதுல கூட நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். ரேபிட்லி மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ்னா ஃபாஸ்ட் மூவிங் ஸ்பெர்ம்ஸ், மாடரேட் மூவிங் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஸ்லக்கிஷ் மூவிங் ஸ்பெர்ம்ஸ். இந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் மூவ்மெண்டே இல்ல, இப்படியே இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து நான் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ். அதுக்கப்புறம் மார்ஃபாலஜி பார்ப்போம். மார்ஃபாலஜினா இந்த ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்பெர்ம்க்கு வந்து ஹெட், நெக் அண்ட் டெய்ல் இருக்கும். ஸோ அது பார்ப்போம். ஸோ இது ஹெட், நடுவில் இருக்க நெக், தென் யூ கேன் சி திஸ் டெய்ல். டெய்ல் வச்சுதான் இந்த ஸ்பெர்ம்க்கு மொட்டிலிட்டி அண்ட் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்கணும். ஸோ இன்கேஸ் எனி ஹெட் டிஃபெக்ட் இருக்கு, இல்ல டெய்ல் டிஃபெக்ட்ஸ் இருக்கு, இல்ல நெக் டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்பெர்ம் அப்நார்மல் ஸ்பெர்ம்னு சொல்லுவோம். ஸோ அது பிரெக்னன்சி கொடுக்குற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ கவுண்ட், மொட்டிலிட்டி அண்ட் த மார்ஃபாலஜி, இது மூணு தான் நம்ம மெயினா செமன் அனாலிசிஸ்ல பாக்குறது. ஸோ கவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 20 மில்லியன் கவுண்ட் இருந்ததுன்னா அக்கார்டிங் டு WHO ஸ்டாண்டர்ட்ஸ் அது வந்து இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் நார்மல். மொட்டிலிட்டி, ரேபிட் மொட்டிலிட்டி ஒரு 10% இருந்ததுன்னா அது நார்மல். மார்ஃபாலஜி வந்து ஒரு 4%. அப்படின்னா ஒரு 100ல 4 ஸ்பெர்ம்ஸ் நல்லா இருந்ததுன்னா அது நார்மல் செமன் அனாலிசிஸ். ஸோ பேஷண்ட் கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் அப்நார்மல் ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்நார்மல் அதெல்லாமே நம்ம கிளீன் பண்ணிட்டு இவங்க IUIக்கு வந்திருக்காங்க. ஸோ கிளீன் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம ரேபிட் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் வந்து இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் IUI ப்ரொசீஜர் பண்ணுவோம். இன்கேஸ் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா 5 மில்லியனுக்கு கீழே இருக்கு, சில பேருக்கு வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் இருக்கும், ரொம்ப அப்நார்மல் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ICSI பண்ணாதான் பெட்டர் சக்சஸ் ரேட் இருக்கும். ஸோ செமன் அனாலிசிஸ் வந்து 3 to 5 டேஸ் ஆப்ஸ்டன்ஸ்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு கண்டெய்னர் கொடுப்போம், ஒரு ஸ்டெரைல் கண்டெய்னர். அதில் வந்து அவங்க செமன் கலெக்ட் பண்ணிட்டு உடனே இன் அபவுட் ஹாஃப் அன் ஹவர் டைம்ல நாங்கள் அது ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம். செமன் அனாலிசிஸ் பத்தி ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. we will get back to you.